ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வெற்றி தரும் சுய தொழில் யாருக்கு, இதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்குறதுல பெரும்பாலான அன்பர்கள் வேலையில் இருப்பாங்க. சார், இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து, ஒரு 4 வருஷம் கழித்து சொந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், மாறலான் இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி கேட்காத நபர்களே இருக்க முடியாது. எலி வலையானாலும் தனி வலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூட்சும அடிப்படையில் இன்னொருத்தட்ட கை கட்டி சேவகம் பண்ணுறதை விட சொந்தமாக சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட போதும். வீடு கட்டி கொள்வதற்கும் பொருந்தி வரும். சொந்தமாக சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நானே ராஜா நானே மந்திரி, நான் நினச்ச நேரம் போகலாம் வரலாம் அப்படிங்கிறது மாதிரியான மனோநிலை கொண்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ சொந்த தொழில் பண்ணி வெற்றி அடைகிறதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா, நான் நிறைய காணொளிகள்லையும் நிறைய கிளைண்ட்டுகள்கிட்டையும் சொல்கிறது, உபய லக்ன ஜாதகங்க சொந்த தொழில் பண்ணாதீங்க, பண்ணினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அது உண்மை, மறுக்க முடியாத உண்மையும் கூட. இப்போ மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னக்காரங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பயங்கரமாக லாஸ் ஆகுறாங்க. அதுவும் முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியான லாஸை சந்திக்கிறாங்க. அதுலேயும் மிடில் ஏஜில் இவங்க இந்த லாஸை சந்தித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா லைஃபே புரட்டி போட்ட மாதிரி ஆகிடும். கடனுக்கு வட்டி கட்டுறதுலேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருங்கிற மாதிரி வந்துடும். அப்போ உபயலக்னக்காரர்கள் யாருமே சொந்த தொழிலே செய்ய முடியாதான்னா செய்யலாம். ஆனால் அது ஒரு சேவை சம்மந்தப்பட்ட தொழில்களாக இருந்தால் வெற்றி பெறும். சேவை சம்மந்தப்பட்ட தொழில்கள்ங்கிற போது உங்கள் அறிவை விற்கும் தொழில்கள். இப்போ ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாரு, சேவை பண்ணுறார். ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, சேவை பண்ணுறார். ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுறாரு, சேவை பண்ணுறார். ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு, சேவை பண்ணுறார். அதாவது கிளைண்ட்டு அப்படிங்கிற பேசிக்கில் சேவையை நம்ம அறிவை, நம்ம திறமையை, நம்ம சாமர்த்தியத்தை முதலீடாக போட்டு, அதுதான் மெயின் முதலீடு. அதை முதலீடாக போட்டு செய்யப்படும் தொழில்களில் இவங்க தான் கிங்கு, உபய லக்னக்காரர்கள். அதனால் அந்த மாதிரியான துறைகளில் இவங்க ரொம்ப பெரிய டாப் மோஸ்ட்டாக வருவாங்க. மற்றபடி முதலீடு போட்டு பண்ணும்போது அது பெரிய லாஸ் ஆகிறதும் ரிஸ்க் எடுக்கிறதுமா வந்துடும். சரி, ஜாதகத்தில் கிரக அமைப்புகளில் எந்த கிரகங்கள் வலுவாக இருந்தால் நம்ம சொந்த தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதியும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி அவங்களில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பல வலிமையில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்களால் சொந்த தொழிலில் வெற்றி அடைய முடியும். பிரகாசமான, வளர்ச்சிகரமான, முன்னேற்றகரமான அமைப்பு இருக்கும். பட் எல்லாத்துக்கும் இருக்கிற பொதுவான விதி, லக்னாதிபதி அந்த தொழிலை செய்து வெற்றிகரமாக கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உடையவராக இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். எதை செய்தாலும் நமக்கு லாபம் வேணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோங்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களோட ஜாதகத்தில் லாபாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், ஒன்றும் பெருசாக இல்லை, நான் வேலைக்கு போயிருந்தால் கூட இதை விட நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லப்படும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகம். வேலைக்கு போயிருந்தால் நிம்மதியாவது இருந்திருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் 10 வருஷத்துக்குமா இந்த மேலே குப்பை கொட்டுறேன், ஆனால் ஒன்றும் பெரிய வளர்ச்சியே இல்லைங்க, இந்த 10க்கு 10 ரூம்லேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ லாபாதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களோட ஜீவனாதிபதி ப்ளஸ் தனாதிபதி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்ட நிலையில் யாராவது ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருந்த இந்த தொடர்புகள் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு சூட்சுமத்தை நான் இந்த இடத்துல விளக்கி சொல்லி ஆகணும். ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்றால் அது தொடர்பு, 2 பேருமே இணைந்து நின்றால் அது தொடர்பு, ஒருத்தரை மற்றவர் பார்த்தால் அது தொடர்பு, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அது தொடர்பு, ஒருவருக்கு ஒருவர் திரிகோணத்தில் இருந்தால் அது தொடர்பு, 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் அது ஒரு தொடர்பு. இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு, 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். அப்போ இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பெற்று இருக்காங்கன்னா இதுவும் ஒரு தொடர்பு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த கான்டாக்ட் அடிப்படையில் எல்லாம் வரும். அப்படி தொடர்பு பெற்ற நிலையில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் அடைந்திருக்கிற நிலையில் நீங்கள் சொந்த தொழில் எலிஜிபிலிட்டி பர்சன் தான், நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்கு தகுதி உடையவராகிறீர்கள். இது நான் ஒரு உபய லக்னத்தில் பிறந்திருக்கேன் சார், நீங்கள் ஏற்கனவே உபய லக்னத்துக்கு சொந்த தொழில் வேணான்னு சொல்லும்போது சர்வீஸ் ஓரியன்டான தொழில்களை செய்யும் தகுதி உடையவர்களாக மாறுறீங்க. புரிஞ்சிச்சிங்களா? 10ஆம் அதிபதி தான் நம்ம ஜீவனத்தை குறிக்கிறவர். இந்த 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், முதல் போடணும் நம்ம. அப்போ தனாதிபதி நல்லா இருக்கணும். இவங்க 2 பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரணும். இந்த கனெக்டிவிட்டியில் இருவரில் ஒருவர் வலுப்பெற்ற நிலையில் இருக்கணும். சரி, எந்த தொழில் செஞ்சாலும் எதுக்காக செய்கிறோம்? நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தொழில் செய்கிறேன் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. லாபத்துக்காக தான் தொழில் செய்கிறோம்.
நமக்கு லாபம் வரணும், அதன் மூலம் நம்ம குடும்பம் வளர்ச்சி அடையணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும், நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக மாறணும், 10 50 ஆகணும், 50 100 ஆகணும். இந்த எண்ணத்துக்காக தான் எல்லோரும் தொழில் செய்கிறது. நான் சேவைக்காக தொழில் செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மையும் கிடையாது. ஊரை ஏமாத்துறோம், நம்மளை ஏமாற்ற முடியாது. ஸோ நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுங்கிறது தான் இந்த மாதிரியான வேலை. நான் சேவைக்காக தொழில் செய்கிறேன், எனக்கு இதில் எந்த லாப நோக்கமும் தேவையில்லைன்னா அதுக்கு நீங்கள் தொழிலே செய்ய வேண்டியதில் சும்மாவே இருந்துக்கலாம். ஏன்னா லாப நோக்கம் கருதி செய்யப்படுற தொழிலையே ஒழுங்கான சர்வீஸை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலம் இது. அப்படி இருக்கும்போது சேவைக்கு தொழில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியின் நிலைப்பாடு மற்றும் தனாதிபதியின் நிலைப்பாடு சிறப்பாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்றாகிறது. புரிஞ்சிச்சிங்களா? இதோடு லாப நாயகன்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் ஒழுங்காக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மேசலக்ன ஜாதகம், இவருக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2 பேருமே சனி தான். சனி பகவான் 10ஆம் வீட்டிலே வலுவாக இருக்கார். 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுவோடு இருக்கார். இவருக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை. இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், மேசலக்னம் 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கார், அவரே 11ஆம் அதிபதியாக போயிடுறாரு. 4ஆம் இடத்துல வலுப்பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. இது எனக்கு தெரிஞ்சவருடைய ஜாதகம் தான். இவருக்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி, லக்னம் வலுவாக இருக்கிறது. 2 குடையவர் வலுவாக இருக்கார், 10 குடையவர் வலுவாக இருக்கார், 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கார். பெட்ரோல் பங்க் ஏஜென்சி வச்சுருக்காரு, கார் வாஷிங் கம்பெனி வச்சுருக்காரு, 2-3 இடத்துல பெட்ரோல் பங்க் ஏஜென்சி இருக்குது. இது எல்லாமே ட்ராவல்ஸ் இருக்குது, சொந்த தொழில் தான். இவருக்கு கீழே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த அமைப்புகள் சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது. இதில் 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த ஆயில் கம்பெனி பெட்ரோலிங் ப்ராடக்ட்ஸ், அழுக்கை சுத்தம் செய்யக்கூடிய கார் வாஷ் சர்வீஸ் சென்டர் நடத்துறது. சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறாங்கிற போது வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகள் தொழிலாக வருது. அது எவ்வளோ துல்லியமாக வருது பாருங்க. லக்னாதிபதியின் வலு, தனாதிபதியின் வலு, 10ஆம் அதிபதியின் வலு, 11ஆம் அதிபதியின் வலு. ஸோ இந்த அமைப்புகள் சிறப்பாக இருந்ததுன்னா அது சார்ந்த துறைகளில் ஜாதகர் நிச்சயமாக வெற்றிகரமான மனிதராக இருப்பார். ஒரு ரிஷபலக்ன ஜாதகம், இவருக்கு 10ஆம் வீட்டில் புதனும் கேதுவும், 10ஆம் இடத்துல புதனும் கேதுவும், 11ஆம் இடத்துல லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம், 11ஆம் இடத்துல லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம், 12ஆம் 10லேயே சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார், கேது இருக்கார், சூரியனும் இருக்கார் 10ஆம் இடத்துல. இவருக்கு 10ஆம் அதிபதி சனி 6ஆம் வீட்டில் உச்சம். 10ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்துல உச்சம். இதில் சுக்கிரனுக்கும் சனிக்கு 2ஆம் அதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் அதில் ஒரு மறைமுகமான விஷயம் என்னென்னா, அவர் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார், வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம். இவர் ஒரு மருத்துவர், இவர் மருத்துவ சேவையும் செஞ்சுக்கிட்டு ப்ளஸ் சொந்தமாக மருத்துவமனையும் நடத்தி ப்ளஸ் அதில் 10 டாக்டருக்கு வேலையும் கொடுத்துட்ருக்கார். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஒரு கிரகம் வலுப்பெறும்போது அது சார்ந்த துறைகளை எடுத்து செயல்படுத்தும் போது ஒன்றுக்கொன்று மிக வலிமை கொண்டதாக ஆகிவிடுகிறது. இப்போ சனியுடைய 10ஆம் வீட்டில் புதன் உட்கார்றது, அந்த வீடு கொடுத்த சனி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது, இவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னாதிபதியாகி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது, புதனும் சனியும் ஒருவருக்கொருவர் திரிகோண தொடர்புகள் ஏற்படுத்துகிறது. லக்னாதிபதியின் வலு 10ஆம் அதிபதிக்கும் கிடைக்கிறது மறைமுகமாக அப்படிங்கிற அடிப்படையிலையும் 10ல் திக்பலம் பெற்ற சூரியனும் கேதுவும் மருத்துவ தொழிலில் சாதனை புரிவதற்கு ஒரு உதவி செய்யும். ஸோ இப்படி அமைப்புகள் சிறப்பாக இருந்ததுன்னா நம்ம எடுத்து செய்கிறதுல ரொம்ப அற்புதமான யோகம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம், கன்னி லக்ன ஜாதகருக்கு ராகுமகா திசை நடந்துட்டுருக்கு. நான் கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. சார் தயவு செஞ்சு வேணாம், உங்களுக்கு சீட்டிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுகள் அமைஞ்சிருப்பாங்க இந்நேரம், அவங்களுடைய முயற்சினால் உங்ககிட்ட காசு பணம் போகத்தான் போகுதே ஒழிய வராது. அப்படியா, ஓகேனார். நான் சொன்ன பலனில் அவருக்கு திருப்தி இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துலேயே பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேர் வழியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகி இதில் 1 கோடி ரூபா வரைக்கும் வெளியில் வாங்கின கடன். ஜாதகர் இன்றைக்கி அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், தலைமறைவு. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய ஒய்ஃப் திருப்பி ஜாதகம் பார்க்குறாங்க. என்ன சார் இப்படி இப்போ வருவாரா மாட்டாரானா, இது செய்யக்கூடாத விஷயத்தை செய்தால் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜாதகத்தின் வலிமை தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்வியலை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி நல்லா இருந்து 2ஆம் அதிபதியோடு ஏதானும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டு லாபஸ்தானாதிபதியாகவும் நல்லா இருந்து அவங்க சொந்த தொழில் பண்ணும்போது நிச்சயம் வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்கிறார்கள். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இந்த தனுசு லக்ன ஜாதகருக்கு சனியும் புதனும் 10ஆம் வீட்டில், இதில் 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு வந்துடுது. புதன் இதில் உச்சம், நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கார்.
இவரை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் பார்த்துட்ருக்காரு. இதில் செவ்வாய் சனி பார்வை ப்ளஸ் புதன் பார்வை இருக்கும். இவருடைய லக்னாதிபதியான குரு பகவான் வந்து மீனத்தில் ஆட்சி செவ்வாயோடைய சேர்ந்து. அப்போ 4ஆம் அதிபதி வலுவாக இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ப்ளஸ் 4ஆம் இடத்துல லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கார். இவர் ஒரு புகழ்பெற்ற கேட்ரிங் டெக்னாலஜி நடத்திட்டு இருக்கார். இதில் என்னென்னா இது ஒரு சர்வீஸ் தொழில் தான். இவர் வந்து உணவை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஹோட்டல் நடத்தலை, கேட்ரிங் டெக்னாலஜி நடத்தி சர்வீஸாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு கீழேயும் 50 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா ஆர்டர் வந்தால் தான் இவர் செயல்படவே ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. ஸோ இதுதான் தொழிலுக்கான சூட்சுமங்கள். உங்கள் ஜாதகத்திலும் தனாதிபதி ஜீவனாதிபதியோடு தொடர்பு கொண்ட நிலையில் லக்னாதிபதியும் வலுப்பெற்றிருந்தால் சுய தொழில் புரிவதற்கான தகுதி உடையவராக நீங்கள் மாறுறீங்க. இதில் வந்து லாபாதிபதி நல்ல பவராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தொழிலில் லாபம் பெறுகிறீர்கள் அப்படிங்கிற சூட்சுமமும் இதிலேயே உள்ளடங்கியிருக்கும். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.